18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். தமிழ்நாட்டுல 2-3 நாளா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. யார் மேலேயோ பழிய போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நாம உங்களுக்காக பல விஷயங்களை இது சம்பந்தமா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்த நீங்க அனலைஸ் பண்ணி முடிவுக்கு வாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நடந்த சம்பவங்களுக்கு யாரு காரணம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சமூக வலைத்தளங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல நாங்க இப்ப அனுப்புறோம் பாருங்க, கண்டுபிடிச்சு டப்புன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பூத கண்ணாடி 2 கண்ணாடியை கையில கொடுத்து கேமா மாலினிய கரூருக்கு அனுப்புனாங்க. இறங்குன உடனே வச்சு பார்த்த உடனே மலவடனை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கடா. இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. விஜய் வந்து பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்கா. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போகிறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆனதில் யார் ரெஸ்பான்சிபிள்? இது வந்து நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவள் எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம். இந்த சம்பவத்துக்காக நீதிமன்றத்தின் கதவுகளை பல பேர் தட்டுறாங்க. பல பேர் நியாயம் வேணும் எப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வாயை திறக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிற இடத்துல அவர் கடுத்த இடத்துல இருக்காருன்னா இந்த ஆதம் ஒரிஜினான் ஒருத்தர், அவரு இன்னைக்கு வாயை திறந்திருக்காரு. தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்கிறேன், என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே 41 என்னுடைய குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய இழப்பையும் என் வலியும் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம். அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும். வாழ்க. வேகமா ஓடி வந்து சென்னை வீட்டில் டபக்குன்னு உள்ள உட்கார்ந்தவர் ஒரு 2-3 நாள் கழிச்சு வெளியில வந்து, நான் ஏன் தெரியுமா ஓடி வந்தேன், அங்க இருந்தா இன்னும் ஏகப்பட்ட கலவரம் நடந்தாலும் நடந்துரும், மக்கள் எல்லாம் வேற மாதிரி திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான், அந்த மாதிரி எது நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நினைப்புல தான் நான் வந்துட்டேன். கண்டிப்பா போய் பார்ப்பேன், துணை நிற்பேன், ஆனாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம், வீரியமா பழையபடி வருவேன் அப்படின்னு சொல்றார். மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இவர் இந்த 3 நாளா உள்ள உட்கார்ந்து யோசிச்சதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் முதல்வர் தான். அவர் என்னைய பத்தி மனசுல என்னமோ நினைச்சிருக்காரு. அவர் என்னைய பழி வாங்கணும்னு துடிக்காரு. ஐயா, என் அட்ரஸை தாரே, சர்ன்னு வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு கேட்காருங்க இவர். சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள், அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. வைகோ ஐயா, உண்மையிலேயே வைகோ ஐயா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முதல்ல ஓடிடுவாருங்க. உடல்நிலை சரியில்லை, அதனால இப்போ ஓட முடியல. அவரால் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாரு, ஐயா இந்த சம்பவத்தை நினைச்சு எனக்கு தூக்கம் வரல. ஆனா அதை விட துயரமான விஷயம் என்ன தெரியுமா, டெல்லியில இருந்து ஓடி வந்துச்சு பாருங்க ஒரு குரூப், இவங்கெல்லாம் இத்தனை நாள் எங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கார். பாஜக வந்து
அதாவது அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெடுதல் செய்யணுமோ செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கேயாவது சந்தடி சாக்கில் இங்கே உள்ள நுழைஞ்சிடலாமான்னு சொல்லி பாஜக நினைக்குது. அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அவர் மோடி பேசினாலும் சரி, மோடி போன்ல பேசினாலும் சரி. மத்திய அரசு வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நிறைய உயிர்கள், ஆனா இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் இருக்கிறதோ மத்திய அரசு நேற்று வந்து அவங்க நேற்று சந்திக்கிறதோ மத்திய அமைச்சர் வந்தது மனிதாபிமான அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு பார்த்துட்டு பொறுப்புணர்வோடு பத்திரிகையாளர்கள்ட்ட பதில் பேசிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது. ஆனால் ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அரசுக்கு உள்ளே நுழைய முடியாத தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது நுழையிறதுக்கு எங்கேயாவது சந்து வந்து கிடைக்குமான்னு சொல்லி அவங்க முயற்சிக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு. அதாவது முதலமைச்சர் மேல களங்கத்தை கற்பிச்சு ஆட்சியை கலைக்கணும் என்னென்னமோ திட்டம் பண்றீங்க. ஏயா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அவர் ராத்திரி மூலமா இது பண்ணி உடனே ஓடி போய் பார்த்து எல்லாம் பண்ணார். உடனே விஜயை கைது பண்ணி விடா. அந்த கேள்விக்கு கூட அவர் என்ன அழகா பதில் சொன்னார். இந்த இடத்துல நான் இதை அரசியலாக்க விரும்பல, இப்போ பாதிக்கப்பட்டவங்க கூட நிக்கிறோம் சொன்னாரா இல்லையா? ஏயா உங்களுக்கு புரிய மாட்டேங்க அப்படின்னு வைகோ என்னாச்சு வேதனை வெளிப்படுத்துறாங்க. இந்த அரசு வரக்கூடாது, இந்த ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இந்த கட்சியை தோக்கடிக்கணுங்கிற வெறி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை பேரைத்தான் சொல்லுகிறீர்கள். அவங்க எந்த குற்றம் சொல்லணும்னு நினைப்பாங்களோ அந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. பாஜக வேற என்ன சொல்லும், அது போல அதிமுக வேற என்ன சொல்லும். அவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி மக்களுடைய கோபமும் வருத்தமும் எங்கே தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போய்விடக்கூடாது, அதை அப்படியே மடைமாற்றி ஆளுகிற கட்சி மேலேயே கொண்டு போயிருவோம்னு சொல்லி இவ்வளவுக்கு காரணமா இருந்துட்டு அவங்களே இப்பொழுது ஆளுங்கட்சி மேல ஆட்சி மேலையும் குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார். இதுவரை சரித்திரத்திலே நடக்காத மாபெரும் டிராஜடி, சகிக்க முடியாத கொடூரமான துயரம். அதனாலதான் இன்னும் பல உயிர்கள் போயிருமோங்கிற கவலையில அந்த நிமிஷமே புறப்பட்டு முதலமைச்சர் போறார். அதை விமர்சிப்பது மிக மிக தவறு. கைதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது கைது செய்யணும். அவரு விசாரிக்கலாம். அவரை விசாரணை பண்ணணும். எல்லாரும் விசாரிக்கும் போது அவரும் அது காரணகர்த்தாங்கிற முறையில் விசாரிக்கலாம். இல்ல அதெல்லாம் ஒரு பரபரப்பூட்டி அது பிஜேபி ஏடிஎம்கே பேக்ரவுண்ட்ல, அவங்க பிஜேபி ஏடிஎம்கே பேக்ரவுண்ட்ல தான் அவங்க வந்து கைதுங்கிற செய்தியை பரப்பி விடுறாங்க. அது மாதிரி எண்ணமே இல்ல, அரசாங்கத்துக்கும் அப்படியே திட்டம் இல்ல. நானும் ரொம்ப வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற வழி இல்லைன்னு நம்ம ராசாயா வந்தான்னு சொல்றாங்க. ஏயா சம்பவம் நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. நீ அந்த இடத்துல இருக்கும் போது உனக்கு மனநிலை இருக்கும், நீ வந்திருக்க பரவாயில்ல. ரெண்டாவது கட்டம் இல்ல, மூணாவது கட்ட தலைவர்கள் இருப்பாங்களா, தம்பிகளா போங்க, போய் கூட மாட நில்லுங்க, கவர்மெண்ட் நிக்குது, நீங்களும் சேர்ந்து பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கணுங்களா? அதை விட்டு ஒட்டுமொத்தமா எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டிய. என்னையா இது? இப்ப வந்துகிட்டு நீங்க அது செய்யல இது செய்யல நீங்க வேண்டுக்கு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கார். களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை? செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? ஒன்றை என்னால் உணர முடிகிறது. அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும். எனவே அவர் திருச்சியில் தங்கிக் கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே, இப்போது கூட இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு, நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடிந்து விட்டார்கள் தான் உண்மை. கனிமொழி அக்கா வந்தாங்க, உண்மையிலே சரியான கோபத்தில் இருக்காங்க. ஏன் தம்பி, நடந்தது நடந்து போச்சு. எல்லா கட்சிக்காரர்களும் போய் இன்னும் ஆளுகள் இல்லாம போய் ஆறுதல் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், பாராட்ட வேண்டாம். செவனேன்னு இந்த ட்விட்டர் போடுறதுல நிறுத்த வேண்டியார, எரியற ஊத்து அப்படியே பேரல வரல எண்ணெய் ஊத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இல்ல சொல்லிவிட்டேன் அப்படின்னு அக்கா வார்னிங் பண்றாங்க. மக்களை பற்றி அவங்க வந்து அவங்களோட பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டுவது போல, வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உச்சக்கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு சிச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியது தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை. வேற எந்த இடத்துலையுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். பரவாயில்லப்பா,
நீ அங்க இருந்த பிரச்சனை வருந்தான், ஓகே பரவாயில்ல வச்சுக்கிருவான். மனசாட்சியில் வந்த உடனே ஏதாவது பண்ண வேண்டியானே, என்னப்பா இப்படி மனசாட்சி இல்லாம பண்றியா அப்படின்னு அக்கா பதில் சொல்லுவாரான்னு பார்ப்போம். பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று, தவறான ஒன்று. அந்த நேரத்துல நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும். ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்துல அந்த இடத்தை விட்டு போறதோ, ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ, தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று. அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள், நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துல இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணும். இவ்வளவு பிரச்சனையும் நடந்து போச்சு, இந்த அது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேசாம சிபிஐயை கொடுத்துட்டோம்னா அவிய வந்து மலைன்னு எல்லாத்தையும் இது பண்ணி யார் மேல என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம இன்பதுரானாச்சு சொல்லுதாங்க. இதுக்கு வந்து நீங்க பொதுவா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவறு, எஸ்பி தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். உத்தரவு போட்டது யாரு? மேல இருந்து உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கணும். அதோட வேலை என்ன? இப்போ இந்த இடத்துல 10,000 பேர் கூடுவாங்கன்னு பெர்மிஷன் கேட்டாங்க சார், நாங்கள் கொடுத்தோம். ஆனால் 27,000 பேர் கூடியிருக்காங்கன்னு சொல்கிறாரு டிஜிபி. அப்போ 27,000 பேர் கூடினா அந்த இடம் தாங்காதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? பேரிகார்ட் போட்டு மறைச்சிருக்கணுமா இல்லையா? அல்லாட்டி கூட்டத்தை கேன்சல்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யலை? அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது. எனவே தான் இது சிபிஐக்கு போக வேண்டிய வழக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த விசாரணை சிபிஐ விசாரித்தாதான் முறையாகும். அதைத்தான் எடப்பாடியார் வலியுறுத்துறாரு. நம்ம திருமான் ரொம்ப அழகா யோசிப்பார்ல எப்பயுமே. இந்த இருக்க எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ என்ன சிபிஐ? அவங்ககிட்ட நீங்க கேஷை கொடுத்தீங்கன்னா மொத்தமா அனலைஸ் பண்ணி நேராக கொண்டே வச்சுட்டு ஒரு டீலை பேசி முடிச்சு கடவுடன் கவுத்தி சட்டியை கவுத்துருவாங்க. இது தெரியாத அவங்களுக்கு? சிபிஐ கரெக்டு தான், ஆனா அவங்க எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கு தெரியுங்க? இல்ல, சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது. இது பெருந்துயரம், கொடுந்துயரம், யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத துயரம். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுபோன்ற துயரங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டி கழித்து ஓடிவிட முடியாது. அடுத்து நம்ம அண்ணன் ஒன்று சொல்றாரு, ஒரு நபர் கமிஷனை உடனடியாக போட்டு அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் அவங்களோட பெரிய ஆள் மாதிரி 8 பேர் துப்புன்னு வாரியா? நாட்டில் எவ்வளவு நடந்துச்சு? இவங்களாம் அங்கே போனீங்கன்னா கேமமாலினியாக்கா எங்க இருந்தாங்கன்னு தெரியலையா? பொசுக்குன்னு வந்துட்டியா? ஆட போங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சி கரூர் பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கிறது. இதை வைத்து வெளிப்படையான அரசியல் சித்து விளையாட்டை செய்ய பார்க்கிறது. இவ்வளவு ஆர்வமாக இதில் தலையிட்டு உண்மை கண்டறியும் குழு ஒன்றை அமைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சூழலில் இவர்களின் சதியை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலையீடு தவிர்க்க முடியாத தேவையாக மாறுகிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள், காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இதேபோல ஒரு உண்மை கண்டறியும் குழுவை உடனடியாக கரூருக்கு அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு அல்லாத பிற மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவை நியமிக்க வேண்டும். இதுதான் இப்போது இதனை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி என்று நான் கருதுகிறேன். எனவே காங்கிரஸ் பேரியக்கம்
உடனடியாக உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படி சொன்ன உடனே நம்ம செல்வ பிறந்த அண்ணாச்சி வந்தா அவ ஏற்கனவே கொஞ்சம் கடுப்புல இருக்கா, இன்னும் கொஞ்சம் கடுப்பா மாதிரி மக்கள் மனுஷெல்லாம் இறந்து கிடக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லனாலும் செவனேன்னு வாயை மூட்டு கம்முன்னு நடக்கீங்களா, இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிய, ரொம்ப வேதனையா இருக்கா உங்களோட அப்படின்னு அண்ணாச்சி கொஞ்சம் விசனப்படுதார். பிணத்தின் மீது அரசியல் செய்கிறது பாஜக, அதிமுக. நாங்கள் அப்படிலாம் விரும்பலை. நீதி அரசருடைய தலைமையில் ஆணையம் அமைச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்படைத்தன்மை வெளியில வந்த பேர் நாங்கள் பேசுகிறோம். எங்கதான் நீதி அரசர் தலைமையில் அரசு ஆணையம் அமைச்சிருக்கு. இவங்க எதுக்கு தானே அறிவிக்கிறாங்க? அரசியல் பண்றதுக்கு, அரசியல் பண்ணி மிரட்டுவதற்காக இதை அனுப்பிச்சிருக்காங்க. இதான் யதார்த்தமான ஒன்று. இது எதுக்கு அமைச்சாங்க? எதுக்கு தேவை? நீதி அரசர் தலைமையில் ஒரு ஆணையம் போட்டிருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க, உடனே களத்துக்கு வந்துட்டாங்க. ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி எதுக்கு? அப்ப நாங்களும் போடலாம், எல்லா கட்சியும் போடலாம். அதனால என்ன அரசியல் டிராமா தான் நடக்கும், உண்மை வெளியே வரப்போகுது. நீதி அரசர் ஆணையம் வெளியே உண்மையை கொண்டு வரும், இன்டர்வியூ ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுக்கு மேல பேசலாம். ரொம்ப துக்ககரமான நிகழ்ச்சிங்க. கரூரே உறைஞ்சு போயிருக்கு. எப்படி உங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்றதுக்கு மனசு வருதுன்னு தெரியல. ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பிளான் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். உண்மையிலேயே அவங்க எல்லாம் மக்களுக்காக போராடக்கூடியவங்க. மக்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டா அங்க நின்று செவப்பு கொடியை வச்சு கோசம் போட்டு தன்னால கஞ்சி இல்லாம டீயை குடிச்சிட்டுலாம் போராட பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி மக்களை தேடி போகணும். அதை விட்டுவிட்டு இவங்க போய் நிற்பாங்களாம், மக்கள்லாம் வருவாங்களாம், பாதிக்கப்படுவாங்களாம், அப்புறம் இவங்களே என்னையா வருத்தத்தை கடுப்பாது போங்க அப்படின்ட்டார் அண்ணாச்சி. மக்களை முதலில் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்காகத்தான் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் அவையெல்லாம் மக்களுக்காக இருக்கிறதே தவிர தனக்காக மக்கள் இருக்க வேண்டும் என்று கருதுவது ஏற்புடையதல்ல. அதனால் ஏற்பட்ட விபரீதம் மிக மோசமான விபரீதம். நம்ம திருமுருகன் காந்தி வந்தார். அவர் சொல்றாரு, இங்க இருக்கியா கட்சினா 4 பேர் திட்டுவாங்க, 4 பேர் ஒரு சம்பவம் நடந்து வச்சு உசுறு வச்சுல, உசுறு போன இடத்துல நீ நின்னா 4 பேர் திட்டுதா வாங்கிக்க, இதுல என்ன இருக்கு, புகழ்ந்து மாலை ஓட்டு அப்படி சொன்னா மட்டும் குழுக்குழுன்னு இருக்குல்ல, இந்த நேரத்தில் இருந்திருக்கணும்யா அப்படின்னு அவரும் அடிச்சு சொல்றார். எல்லாம் ஆபத்தானதான் நாங்க பாக்குறோம். ஜென்சி போல புரட்சி செய்ய போறோம். நீங்க என்ன சார் இதுக்கு புரட்சி பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 1000 போராட்டம் நடந்திருக்குது, ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, 7 தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் நாங்க ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போறோம்? எல்லா போராட்டம் நாங்க இருந்திருக்கிறோம். அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிக்கிறோம். நாங்க எந்த சார் புரட்சியில் வந்து இருக்கீங்க? நீங்க 41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவ அர்ஜுனா ஏன் இங்க நிக்கல மக்களோட? சொல்லுங்க சார். உங்க கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்ல, ரைட்டு. நீங்க எங்க சார் போனீங்க? எங்க போனீங்க? ஓட்டிங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் அங்க செத்து விழுகும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு, யாரும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. நாங்க போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் உங்க கட்சியில் ஒரு பொறுப்பாளர், கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல. மக்கள் கோவப்படுறானா வாங்குங்க. மக்கள் பாராட்டினா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குறது தயாரா இருக்கணும் சார். பேராசிரியர் ஞானசம்பந்தம் இருக்கார்லா, அவரு வந்தார் உள்ள. இங்க இருங்கய்யா, ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும், சில மாடுகளுக்கு சாட்டு எடுத்து வெளுக்கணும். இப்போ மூக்குறாங்க, இதை விட்டு லேசா அப்படி இழுத்து பிடிங்க, கரெக்ட் ஆயிடுவாங்க. அவர் எதுக்கு வேணா சொல்றாரு. அவங்க எப்படின்னா அவங்களுடைய போக்கில் விட்டுட்டு கூட அவங்கள நம்ம திருப்புற மாதிரி திருப்பணும். நம்ம அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னா அவர்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமா. 2 பேர் பைக்கில் நேரா வந்திருக்காங்க, டமேர் மோதி ஒருத்தர் அவுட்டு. ஏயா பைக்கில் தானே வரிய, கண்ணு 2 இருக்குங்களா, முன்னாடி வாரானா இல்லையான்னு கூடயா கண்ணை மூடிட்டு வருவிய? என்ன சொன்னாலும் கேட்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, போங்க. ஒரு டிரைவர் அதாவது கடினமாக உழைக்கிறான், தப்பு இல்லை. ஆனால் தூக்கம் இல்லாமல் உழைச்சின்னா அது தப்பாக தான் போய் முடியும். வண்டியை ஓட்டி போன டிரைவர் கொஞ்சம் அசதியில் அப்படியே சென்றுபிடியில் வண்டி ஓட்டி போயிருக்கார். வண்டி தாறுமாறாக வரதை பார்த்தோன்னா அங்கே இருந்த நாயெல்லாம் பதறி ஓடி போயிருச்சு. வண்டி கொஞ்ச நேரத்தில் டமேர்னு கவுந்துருச்சு.
டிரைவர் மார்க தூக்கம் வந்துச்சுன்னா வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க. என்ன ஓனர்கிட்ட நல்ல வேறு வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அடுத்து பாருங்க, காசியாபாத்தில் ஒரு திருவிழா மாதிரி நடந்திருக்கும் போல் இருக்கு. அதுக்கு இந்த பந்தல் ரேடியா மைச்சட்டு அதெல்லாம் கட்டுவாங்கல்ல, கட்டிவிட்டு இந்த திருவிழாவுக்கு வந்தவங்க கூட அவனை கூட சரி செத்து அப்படியே படுத்து தூங்குவான் அப்படின்னு சொல்லி படுத்துருக்காங்க. இந்த கார் ஓட்டவே போதையில் என்ன பண்ணிருக்காங்க, படுத்துக்கிற ஊரை சதன்னு ஏற்றிருக்காங்க. ஐயோ, போதையை போட்டு வண்டி எடுக்காதனாலும் கேட்க மாட்டீங்க, வண்டி ஓட்ட தெரியலனாலும் வண்டி எடுக்காதுன்னா கேட்க மாட்டீங்க, ஏன் இப்படி அலிசாட்டியம் பண்ணுறியன்னு நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், பதில் வர மாட்டேங்க. தர்பாரில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய கண்ணையும் கருத்தையும் சிந்தையும் தூண்டிருக்கு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் உணர்ந்துட்டு அப்புறம் போங்க. ஒரு இடத்துல ஆபத்து அதிகமாக இருக்குன்னு உங்கள் உள் உணர்வு சொல்லுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துருங்க. இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நடந்து போகும். 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவமே இதுக்கு சான்று. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.